கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விவரங்களுடைய நீராம்புடைய செய்தியாளர் குருசாமி, விவரம் என்ன? பொங்கல் விழா வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்பட இருக்கிறது. இதனுடைய ஒரு பகுதியாக கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலுமே பொங்கல் விழா கொண்டாட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் தற்பொழுது கோவை பீளமேடு பகுதியில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் இருக்கிறோம். இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் பொங்கல் விழா மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கல்லூரி மாணவ மாணவிகள் உற்சாகமாக புதுப்பானையில் பொங்கல் வைத்து இந்த பொங்கல் விழாவை தற்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நம்ம அதனுடைய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் கல்வி நிறுவனங்கள் மட்டுமின்றி அரசு அலுவலகங்கள் உட்பட அனைத்து இடங்களிலுமே இந்த பொங்கல் விழாவானது மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மாணவர்கள் தங்களது சக தோழர்களுடன் பாரம்பரிய உடை அணிந்தபடி இந்த பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மாணவ மாணவிகளுடன் ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் அனைவருமே ஒன்றாக இணைந்து இந்த பொங்கல் விழாவை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் அவருடைய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதேபோன்று அனைத்து கல்வி நிறுவனங்களுமே இந்த பொங்கல் விழாவானது உற்சாகமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, இந்த பொங்கல் விழா எப்படி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கீங்க? என்னெல்லாம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க ரொம்ப நல்லா சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இந்துஸ்தான் காலேஜ்ல நாங்க ரொம்ப அருமையா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். வருஷம் இந்த பொங்கல் நடக்கும். இங்க ஃபேமிலியில எல்லாரும் கொண்டாடுறதை விட இங்க காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றது இன்னும் நல்லா இருக்கு. வீட்டில் கொண்டாடுறதுக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடுறதுக்கு என்ன வித்தியாசம்? வீட்டோடனா 4 பேர், வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் மட்டும்தான் இருப்போம். ஆனா இங்க நிறைய பேரோட செலிப்ரேட் பண்றது இன்னும் சந்தோஷமா இருக்கு சார். பொங்கல் விழாவை பொறுத்தவரை மாணவ மாணவிகள் அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது தங்களது பாரம்பரிய உடை அணிந்தபடி இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார்கள். சொல்லுங்க, எப்படிலாம் நீங்க செலிப்ரேட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. பொங்கல் விழா கொண்டாட்டமானது மிகுந்த உற்சாகமாக இந்த கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து மாணவ மாணவிகளும் தற்பொழுது மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தங்களது சக தோழர்களுடன் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக ஒன்றாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இங்கே ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். நம்ம அவர்களும் பேசலாம். மேடம், இங்க இந்த பொங்கல் விழா என்னெல்லாம் பண்றீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பொங்கல் விழா ரொம்ப விமர்சையா இந்துஸ்தான் கல்லூரியில கொண்டாடிட்டு இருக்கோம். மொத்த காலேஜும் சேர்ந்து தேர் இழுக்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பொங்கல் இங்க பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இனி உழவர்கள் என்னதான் வெள்ள பாதிப்புகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரணும். இந்த தைத்திருநாள் அவங்களுக்கு ரொம்ப அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்றது என்னுடைய. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வழக்கமா கிளாஸ்ல பாடம் நடத்த விட இந்த மாதிரி ஒரே இடத்துல திரட்டி அவங்களோட சேர்ந்து பொங்கல் விழா கொண்டாடுறது எப்படி இருக்கு? இது சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லணும். இப்ப பல இனம், பல மொழி இதெல்லாம் கடந்து எல்லாரும் ஒரு நல்லிணக்கத்தோட இந்த பொங்கல் விழாவை ரொம்ப சிறப்புமா கொண்டாடிட்டு இருக்கோம். பொங்கல் விழா இந்த மாதிரி நல்லா நடத்திட்டு இருக்கோம். பெரிய மேடம் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் சின்ன ஒரு பொங்கல் விழாவை பொறுத்தவரை கல்லூரி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், கல்லூரி நிர்வாகத்தினர் என அனைவருமே ஒன்றாக இணைந்து இந்த பொங்கல் விழாவை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களை பொறுத்தவரை தங்களது பாரம்பரிய உடை அணிந்து பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய இந்த விழாவை மிகுந்த ஒரு உற்சாகத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கிறார். தேவப்பிரியன். கோவை கல்லூரியில் நடைபெற்று வரக்கூடிய பொங்கல் விழா தொடர்பான சிறப்பு நிரலையை பார்த்தோம். இனி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.